அந்தமான் கடற்பகுதியில் மீன்பிடி படகிலிருந்து 5 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடலோர காவல் படையினரே இதுவரை கண்டிராத வகையில் ஒரே நேரத்தில் மொத்தமாக இவ்வளவு போதைப் பொருள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது? இந்தியாவுக்குள் போதைப் பொருள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் கடலோர காவல் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் கைகோர்த்து கடற்படை, பயங்கரவாத தடுப்பு படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அந்தமான் பகுதியில் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக உளவுத்துறையிடமிருந்து தகவல் பறந்துள்ளது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட இந்திய கடலோர காவல் படையினர் அந்தமான் கடற்பகுதியில் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர். அப்போது அங்கிருந்த மீன்பிடி படகிலிருந்து 5 டன் போதைப் பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இந்திய கடலோர காவல் படையினரே இதுவரை கண்டிராத அளவிற்கு ஒரே நேரத்தில் மொத்தமாக 5 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டன, எங்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். அண்மையில் குஜராத் கடற்பகுதியில் 700 கிலோ மெத்தப்பெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஈரான் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த ஆண்டில் மட்டும் கடல் வழியாக கடத்தி வந்த 3500 கிலோ போதைப் பொருட்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பான 3 வழக்குகளில் 11 ஈரானியர்கள் மற்றும் 14 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்தமான் கடற்பகுதியில் ஒரே நேரத்தில் 5000 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.